Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி என்னோட பை ஆர்டர் வந்து எங்கே இருக்குது, என்னோட செல் ஆர்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸாகவே நம்ம என்ட்ரிஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் டிஸ்கார்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்டு கோல்டை வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி டோட்டலாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டிமாண்ட் வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து மார்க்கெட் ஒன்று இந்த டிமாண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்காக போயிட்டுருக்கான். ஸோ எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் மார்க்கெட் போகும்போது இது வந்து நமக்கு பிஒய்எஸ், இதுதான் வந்து சோச். ஓகேங்களா? அப்போது நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் வந்து எடுக்கலாம். டெய்லியில் இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை வந்து மேலே போகலாம். ஸோ இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த லோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியோட டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ் போகிறோம். எனக்கு வந்து இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து டிஸ்கார்டில் வந்து கொடுக்கல. ஸோ மார்க்கெட்டை நான் நினச்ச மாதிரி இங்கே பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா நம்ம பை வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டில் கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கான். பட் மார்க்கெட் இன்னும் மேலே போல், மார்க்கெட் டீப்பராக உள்ளே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு அட் த சேம் கேண்டில் தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 15 மினிட்ஸில் கொடுக்கும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஸோ இன்றைக்கி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலே நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து கண்டிப்பாக வந்து ஹண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லோ வந்து எடுத்துருவான். இந்த லோ எடுத்துட்டான் அப்படின்னா இங்கே 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் பவர்ஃபுல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் நமக்கு பவர்ஃபுல்லாக மாறிடும். ரைட்டா? அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு பை ட்ரை பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக பை ட்ரெண்டில் இருக்கான். ஓகேங்களா? பை ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு இன்டர்னலாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி பிரேக் ஆகி மேலே போகும். இந்த மாதிரி. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த டிமாண்டுக்கு வரல. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா கண்டிப்பாக இதில் மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுத்துருங்க. எல்லோரும் 1 மினிட்டுக்கு என்ட்ரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 மினிட்டில் என்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு $100 ரிஸ்க்கு, $50 ரிஸ்க்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $5,000 கூட ப்ராஃபிட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போகலை. நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இன்றைக்கி இல்லை. ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு கூட நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ 2 டேஸும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ட்ரி கிடைக்கும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்க எந்த ஒரு அப்டேட்டுக்கும் மார்க்கெட் வந்து வரல. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக இந்த ஹை வந்து எடுத்துட்டான். ஒரு சப்ளை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இந்த சப்ளையில் ஓவராலாக ஹை வந்து எடுத்துட்டான். ஹை எடுத்ததுனால இந்த டிமாண்டும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 அண்டு நெக்ஸ்ட் டே வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 வரும். அதில் இந்த கரன்சி பேரை ஒரு பிக் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணது. அது வந்து நாளைக்கும் டே ஆஃப்டர் டுமாரோவும் வீடியோ வந்து வரும். ஸோ கண்டிப்பாக 2 வீடியோவும் பாருங்கள். ஃபுல் நாலேஜ் வந்து நீங்கள் கெட் பண்ணுவீங்க. ஓகேங்களா?
ஸோ டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. ஸோ எந்த இடத்துலையுமே நமக்கு என்ட்ரி வந்து இல்ல. நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல பை வந்து குடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்தான். பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ண சொல்லியிருந்தோம் எல்லாரையும். மார்க்கெட் ரொம்ப கிட்ட வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் கிட்ட வந்துட்டு நமக்கு இங்க இந்த டிமாண்டுக்கு வராம மார்க்கெட் வந்து டோட்டலா மேல போய்ட்டான். ஓகேங்களா? டோட்டலா மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இப்ப மேல போறோம். ஓகே. நோ ப்ராப்ளம். இப்போ ட்ரெண்ட் என்ன அப்டின்னா, நமக்கு செல்லுல வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து செல்லுல வந்துட்டுருக்கான். கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போயிருவான். அப்போ செல்லுல வரும்போது நம்ம சப்ளைலேருந்து செல் பண்ணணும். சப்ளை எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓகேங்களா? அதோட கவுண்டர் தான் நம்ம கீழ இருந்து பை வந்து பண்ணோம். பட் ட்ரிகர் ஆகல. மார்க்கெட் மேல தான் போயிட்டுருக்கான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ கவுண்டர் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நோ ப்ராப்ளம். கவுண்டர் மிஸ் பண்றதுனால பிரச்சனை இல்ல. நமக்கு கவுண்டர் வந்து எகைன் கிடைக்கும். என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய எடுக்கட்டும். இந்த ஹைய எடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து டிமாண்ட்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்றேன் YouTubeல. கண்டிப்பா எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய 4 ஹவர்ல இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் வந்து பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் என்ன பண்றான்? இந்த சப்ளைக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்றான். சரி. என்ன பண்ணியிருக்கான்? அப்படின்றத பார்க்கலாம். இதில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரீஃபைன்மென்ட் வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரீஃபைன்மென்ட் அண்ட் இங்க ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. நல்ல ரீஃபைன்மென்ட் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபைன்மென்ட்ட மிட்டிகேட் பண்றானா? மிட்டிகேட் பண்றான். ஃபர்ஸ்ட் ரீஃபைன்மென்ட்ட மிட்டிகேட் பண்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீஃபைன்மென்ட்ல கொஞ்சம் நல்லாவே பவர் இருக்கு. ஓகே. ரீஃபைன்மென்ட்ட ஃபெயில் பண்றானான்னு பார்க்கலாம். ரீஃபைன்மென்ட் ஃபெயில் பண்ணிட்டான். சரி. அப்போ இத கட் பண்ணிருவோம். இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ பிரேக். இது ஃபுல்லா லிக்விடிட்டி. நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஆனா இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் வந்து கீழ போயிருக்கான். பட் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ரூல் இஸ் ரூல். ஓகேங்களா? ஸோ பிரேக். இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஸோ இந்த சப்ளைக்கு வராம மார்க்கெட் வந்து டோட்டலா கீழ போயிருக்கான். இதில வந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வந்து சரியா செல்லுக்கு வந்து எடுக்கல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து மேல வரலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேல வந்து இத ஃபெயில் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃபெயில் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ளைலயும், அதுக்கு மேல ஏதாவது ஒரு சப்ளை இருந்துச்சுன்னா, அதிலயும் நம்ம செல் போறத அவாய்ட் பண்றது பெட்டர். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் அப்டேட் வந்து இதில எதுவும் குடுக்கல. நமக்கு இந்த சப்ளைல தான் சான்சஸ் வந்து இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைலயும் சான்சஸ் வந்து இருக்கு. 2 சப்ளையும் ஈவன் பவர் தான். மார்க்கெட் இந்த மாரி சப்ளைஸ்ல இன்ட்ராடே குடுத்துரும். அடுத்தது ஃபெயில் பண்ணும். அப்போ இது ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா, நல்ல லிக்விடிட்டி வந்து கிடைக்கும். அப்போ இந்த சப்ளைஸோ இல்லன்னா இந்த சப்ளைலேருந்தோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? என்ட்ரி 1 மினிட்ல போட்டு டிபிய 4 ஹவர்ல போட்டோம் அப்டின்னா, நமக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? சரி. அப்படியே YouTubeல என்னோட வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. என்ட்ரி குடுத்தா நான் அப்டேட் வந்து பண்றேன். அடுத்தது அவ்வளோதான். நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்ல. நம்ம சொன்ன எதுவுமே வந்து இன்னும் நடக்கல. ஸோ நடந்தா நமக்கு என்ட்ரி வந்து இருக்கு. இதில வந்து பாருங்க. இதில ஒரு என்ட்ரி வந்து கொஞ்சம் மைன்யூட்டா இருக்கு. டெய்லி டெய்லில நமக்கு 2 சப்ளை வந்து சாரி இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஸோ அது வந்து 4 ஹவர்ல 2 சப்ளைவா இருக்கு. ரைட்டா? எதுக்கு நான் இந்த 2 சப்ளைவ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் நமக்கு இந்த இடத்துல மிட்டிகேட். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணுனதுனால டெய்லிலேருந்து நம்ம 4 ஹவருக்கு வந்துட்டோம். 4 ஹவர்ல பார்க்கும்போது 2 சப்ளை இருக்கு. ஓகேங்களா? அப்போ 2 சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். இங்க செல் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கான். அதனால இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து குடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணா,
இங்கே சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். அதோட கன்ஃபர்மேஷனாக நம்ம கீழே வந்து டிமாண்ட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இது என்டையர்லி லிக்விடிட்டி ஹண்ட். இது ஃபுல்லாக இந்த கேண்டில் ஃபுல்லாகவே ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இந்த கேண்டில் ஃபுல்லாக ஒரு டிமாண்ட். நல்ல லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் டிமாண்டுக்கு வராமல் மேலே போயிட்டு இப்போ எகெயின் டிமாண்டுக்கே வரோம். ரீசன் நமக்கு இங்கேருந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ஸோட டிமாண்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் வந்து 5 மினிட்ல வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ல 2 ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் முன்னாடியே இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை தொட்டாலே நம்ம 1 மினிட்டுக்கு என்ட்ரிக்கு போகலாம். அண்டர்ஸ்டாண்டா? இந்த டிமாண்ட் வந்து டச் பண்ணாலே நம்மளோட என்ட்ரி 1 மினிட்ல 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், பை பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க்கெட் கிட்ட வந்துட்டான். பட் இன்னும் வந்து இது வந்து மிட்டிகேட் பண்ணல. மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 மினிட்ல என்ட்ரி வந்து போக போகிறோம். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் நேராக வந்தால் இதுதான் நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன். நேராக வந்தால் ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து அப்படியே செல் ஆகிறோம் அப்படின்றனால இது வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த ஹை எடுத்தால் நம்ம பை வந்து பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணும்போது எந்த ஸ்விங் இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலி கவுண்டர் வந்து பண்ண போகிறோம் சப்ளை வரைக்கும், மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும். ஓகே, அடுத்தது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து டெய்லியோட டிமாண்ட் இங்கேருந்து, ஆனால் இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த 2 டிமாண்டுமே ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹைலி சான்ஸ் இருக்குது. இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுத்துடணும் என்ட்ரி. ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான். சரி, நாளைக்கு வர வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இங்கே 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 வந்து பாருங்கள், நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். அது ஃபைனலாக நமக்கு டிபியை வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? டிபி வந்து கொடுத்துருக்கான். பட் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம என்ட்ரி போன இடம் இது. மார்க்கெட் இங்கே வராமலே கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? நம்ம சொன்ன டிபிக்கு போயிட்டான். ஆக்சுவலாக டிபி இந்த டிமாண்டில் சொல்லியிருந்தேன். டிமாண்டுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் டே ஆஃப்டர் டுமாரோவும் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.